நான் இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வர்றாரு. அவருக்கு பூசணிக்காய் மேலே இருக்கிற ஆசை ரொம்ப அதிகம். அதனால் பக்கத்து வீட்டில் உள்ள பூசணிக்காய் ஒன்றை திருடுறாரு. அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அறிய அவரோட பேரை பூசணிக்காய் திருடுறன்னு மாற்றிடுறாங்க. அவர் வீடே பூசணிக்காய் திருடன்னு மாறிடுச்சு. பல தலைமுறைகள் கழிச்சும் அந்த பேர் மாறலை. அவர் வீட்டில் அவர் பேரன் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் காது படவே ஒருத்தர் சொல்கிறாரு, பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டினா அந்த கோவில் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் யோசிக்கிறான், நம்ம தாத்தா தெரியாமல் செஞ்ச தவறுக்காக நாம் ஏன் திருடர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஞானியை தேடி போகிறாரு. அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் கூறி திருத்தம் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, உன் வீட்டில் தினமும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் அதே மாதிரி சாப்பாடு போட ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே அவர் கண்படவே பார்க்குறாரு. அந்த தச்சர் வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சோறு போடுற ஐயா வீடு இருக்குல்ல, அவங்க பக்கத்தில் 3வது வீடு அப்படின்னு விலாசம் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அந்த பேரனுக்கு இதை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறாரு. இந்த கதையோட கருத்து என்னென்னா, பூசணிக்காயை திருடி சோறு போட்டதுனால மாறிடுச்சுன்னு கிடையாது. நல்லதை செஞ்சால் தவறு தானாக மறையும் அப்படின்றது தான் கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.